தேவ மாதாவின் வணக்க மாதம் 6ஆம் நாள். தேவாலயத்தில் தேவ மாதாவின் ஜீவியம். 1. பரிசுத்த கன்னிகை சர்வேஸ்வரனை நாடி நடந்து கொண்டிருந்தார்கள். எவ்வித ஆசீர்வாதத்தினாலும் வரங்களினாலும் நிறைந்திருந்த தேவத்தாய் மறைந்த ஜீவியம் ஜீவிப்பதற்காக தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது நாமும் அவர்களுடன் கூடி சென்று அவ்விடத்தில் அவர்களுடைய சுகிர்த்த நடவடிக்கைகளை காண்போம். தேவாலயம் தேவ ஊழியத்துக்கு மாத்திரம் குறிக்கப்பட்டிருக்கிறதை அவர்கள் நினைத்து அவ்விடத்திலிருக்கும் வரையிலும் சர்வேஸ்வரனை மாத்திரமே நாடி அவரை சகல புண்ணியங்களாலும் பிரியப்படுத்த வேண்டும் என்று கவலையாயிருந்தார்கள். காலையில் உதிக்கிற சூரியனானது மென்மேலும் அதிக ஒளியுடன் விளங்குகிறது போல் நம்முடைய ஆண்டவள் புண்ணியத்தினாலும் சாங்கோபாங்கத்தினாலும் நாளுக்கு நாள் அதிகமாய் விளங்கி துளங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் தேவ சிநேகமும் மனத்தாட்சியும் சாந்த குணமும் தபசும் அடக்க ஒடுக்கம் முதலான சுகிர்த்த புண்ணியங்களும் அதிக சோபையுடன் விளங்கிக் கொண்டிருந்தன. நாமும் அந்த சுகிர்த்த மாதிரிகையை பின்பற்றி நம்மால் முடிந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு நம்முடைய ஆத்துமங்களை புனிதப்படுத்துவதற்கு முயற்சிப்போம். எல்லோருக்கும் தேவ மாதாவை போல் ஓர் விசேஷமான வார்த்தை பாட்டை கொடுத்து தங்களை சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிறது அவசரமல்ல. இத்தகைய பாக்கியம் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்கு மட்டுமே கிடைக்கின்றது. அவர்கள் மண்ணாசை, பொன்னாசை என்னும் மூவாசைகளையும் வெறுத்து தங்களை சர்வேஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். ஆனால் நாம் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் தேவ கற்பனைக்கு ஏற்றவாறு நடக்கவும் தவம் தர்மம் செய்யவும் மீட்பு பெறுவதற்குரிய நற்கிரிகைகளை செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்நாள் மட்டும் அந்த கடனை தகுந்த அளவில் செலுத்தி வந்தோமோ இல்லையோவென சிந்தித்து பார்ப்போமாக. 2. சர்வேஸ்வரனை மாத்திரமே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். தேவமாதா தேவாலயத்தில் மறைந்து தேவ சமூகத்தில் எப்பொழுதும் இருந்தது போல நடந்து சர்வேஸ்வரனை இடைவிடாமல் நினைத்து அவரை அதிகமாக நேசித்து வந்தார்கள். அப்போது அச்சிஷ்ட அமிர்தநாதர் தேவமாதாவை பற்றி கூறுவது போல தேவ சத்தியங்களை அதிக பக்தியோடு தியானித்து அவசரங்களில் மாத்திரம் பேசுவார்கள். தன் இருதயத்தில் பற்றி எரிகிற தேவ சிநேக அக்னியால் ஒடுக்கம் நல்லதென்று எண்ணி ஜெபத்தில் சர்வேஸ்வரனோடு பிணைக்கப்படுவதை மாத்திரம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நாமும் தேவ மாதாவை போல சர்வேஸ்வரனை மாத்திரம் நாடி இடைவிடாமல் அவருடைய சமூகத்தில் நடக்க கடவோம். அவரை அடிக்கடி நினைத்து நாம் செய்கிறது எல்லாம் அவருக்கு பிரியமாய் இருக்கும் கருத்தோடு செய்ய கடவோம். 3. சர்வேஸ்வரனுக்காக மாத்திரமே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். தேவமாதா சர்வேஸ்வரனுக்காக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நொடியாகிலும் வீணாக செலவழிக்காமல் எப்போதும் ஜெபிக்கிறதும் கை வேலைகளை செய்கிறதும் ஞான புத்தகங்களை வாசிக்கிறதும் இன்னும் அநேக சுகிர்த்த புண்ணியங்களை நிறைவேற்றுவதுமே அவர்களுடைய அலுவலாயிருந்தது. சர்வேஸ்வரன் இடத்தில் திரளான தேவ வரங்களை அடைந்து அபூர்வமான நன்மாதிரிகையையும் பரிசுத்தமான புண்ணியங்களையும் தம்முடைய நடத்தையால் நன்கு காண்பித்து வந்தார்கள். அவர்களுடைய தேவ சிநேகம் மட்டில்லாததுமாய், தாட்சி கரை காணாததுமாய், மாசில்லாததுமாய், தேவ பக்தியானது குறைவில்லாததுமாய் இருந்ததுமன்றி
மரி அன்னையினுடைய சுகிர்த்த நடத்தை பிறருக்கு ஓர் கண்ணாடி போல் விளங்கியனதாம். நாம் இந்த அதிசயத்துக்குரிய திரு கன்னிகையின் நன்மாதிரியை பின்பற்றுவோம். அவர்களுடைய நல்ல வழியை பின்பற்றி நடக்கிறது நமக்கு நன்மையும் அவசியமாயிருக்கிறது. ஜெபம். திவ்ய கன்னிகையே, என் இரட்சகருடைய தாயாவதற்கும் பாவிகளுக்கு அடைக்கலமாவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தாயாரே, என் பேரில் இரக்கமாயிரும். பாவியாகிய நான் உம்முடைய தஞ்சமாக ஓடி வந்து உமது பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். நான் உம்முடைய கிருபையை அடைவதற்கு பேறு பெற்றவனாயிராத போதிலும் உம்மை நம்பிக்கையோடு மன்றாடுகிறவர்களை ஒரு காலம் நீர் புறக்கணிப்பதில்லை என அறிந்து நான் உம்மை கெட்டியான நம்பிக்கையோடு இறந்து மன்றாடுகிறேன். ஆகையால் சகல மோட்சவாசிகளின் இராக்கினியே, என் ஈடேற்றத்தை அலட்சியம் செய்து எண்ணிக்கை இல்லாத பாவங்களை காட்டிக்கொண்ட பாவியாகி எனக்கு உதவி செய்தருளும். நீர் சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாய் அவரிடத்திலே எவ்வித நன்மையையும் பெறுவதற்கு பேறு பெற்றவர்களாய் இருக்கிறதினால் எனக்கு மகா தயை செய்து எனக்காக சர்வேஸ்வரனிடத்தில் மன்றாடி நான் பாவ வழியை விட்டு விலகி சுறுசுறுப்போடு மீட்பு பெறும்படியாக கிருபை செய்தருளும். இந்த நாளில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்த ஜெபமாவது, நான் உம்மை ஸ்துதிக்கவும் என் சத்துருக்களை வெல்லவும் உதவி செய்தருளும் தாயே. 6ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது, பிற சமயத்தினர் சிலரிடம் வேதத்தை பற்றி பேசி அவர்களுக்கு சத்தியத்தை தெரிவிக்கிறது. புதுமை. கிருபை நிறைந்த அன்னை எல்லா இடங்களிலும் தமது பேரில் பக்தியுள்ள ஜனங்களுக்கு மேலான வரங்களை அளித்து வந்தாலும் சில ஸ்தலங்களை விசேஷமான பிரியத்துடன் தெரிந்து கொண்டார் போல அந்த ஸ்தலங்களில் தம்முடைய தயாளமும் வல்லபமும் அதிகமாக விளங்க திருவுளம் கொண்டார். அதன்படி எல்லா நாடுகளிலும் பரிசுத்த கன்னிகையின் பேரால் கட்டப்பட்டு அதிக பெயர் பெற்று விளங்கும் கோவில்கள் அநேகம் இருக்கின்றன. லோரேத் என்னும் பரம ஆண்டவருடைய கோயில் அனைத்துலகிலும் உள்ள கீர்த்தி பெற்ற கோவில்களுள் ஒன்று. பாலஸ்தீன் நாட்டில் நசரேத் என்னும் ஊரில் தேவமாதா வாழ்ந்த ஒரு சிறு வீடு இருந்தது. அதில் ஆண்டவருடைய சம்மனசானவர் இறங்கி வந்து பரமநாயகிக்கு மங்கள வார்த்தை சொன்னார். அதில் மனிதரை ரட்சிக்க வருகிற சுதனாகிய சர்வேஸ்வரன் மனித அவதாரம் எடுத்தார். அதில் இயேசு கிறிஸ்து நாதரும் தேவமாதாவும் புனித சூசையப்பரும் அநேக வருஷங்களாக வாழ்ந்து வந்தார்கள். அதனால் விசுவாசிகள் பூர்வீக நாள் தொடங்கி அந்த வீட்டை மகா வணக்கத்துடன் சங்கித்துக் கொண்டு வந்தார்கள். அதை பார்க்கும்படியாக அயல் நாட்டிலிருந்து அநேகம் பேர்கள் வந்தார்கள். புனித ஞானப்பிரகாச ராஜா 1252 ஆண்டில் அத்திருத்தலத்தை சந்தித்து வணங்கினார். ஆனால் இந்த நாட்களில் முகமதியர் அதிக பலம் அடைந்து அநேக பட்டணங்களையும் பிடித்து அத்திருத்தலத்தையும் நிர்மூலமாக்க எண்ணியிருந்தார்கள். அத்தகைய இன்னல்களுக்கு எல்லாரும் பயப்படும் பொழுது வருத்தமும் மின்றி தடையுமின்றி எவ்வித அற்புதங்களையும் செய்கிற சர்வேசனுடைய அளவறுக்கப்படாத வல்லபத்தினால் இந்த திருவீடு தானிருந்த இடத்தினின்று தூக்கப்பட்டு முதல் ஸ்க்லாவோனியா நாட்டிலும் பின்பு இத்தாலிய நாட்டில் லோரெத்தும் பட்டணத்திலும் வைக்கப்பட்டது. இந்த அற்புதமான நிகழ்ச்சி 5ஆம் செலஸ்தினோஸ் பாப்பானருடைய ஆளுகையில் சம்பவித்ததாம். அவ்விடத்தில் வைக்கப்பட்ட திருக்கோவில் முன்னே நசரேத்தூரில் பக்தியோடு வணங்கப்பட்ட சிறு வீடுதான் என
நிச்சயமாக அறிந்து ஜனங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து அதை மிகவும் பக்தியோடு கொண்டாட தொடங்கினார்கள். அந்த வீடு அதிக சிறியதாகவும் வருகிற ஜனங்கள் இருக்க போதாததுமாய் இருந்ததால் அதை சுற்றிலும் விரிவான கோவிலை கட்டினார்கள். இந்த திருத்தலத்தை வணங்க புனித பாப்புகளும் அரசர்களும் எண்ணிக்கையில் அடங்காத ஜனங்களும் போகிறார்கள். இன்றும் இந்த கோவில் பெயர் பெற்று விளங்குகிறதுமல்லாமல் இதில் அநேக அற்புதங்களும் நடந்து வருகின்றன. இந்த கோவிலில் பிரவேசித்து தேவமாதாவை வணங்க வருகிறவர்கள் தாங்கள் தேவ பக்தியினால் பிரமிப்பு அடைகிறது போல காணப்படுவார்கள். இத்திருத்தலத்தில் விசுவாசிகள் அடைந்த ஞான உபகாரங்களுக்கு அத்தாட்சியாக அநேக அடையாளங்களை பார்க்கலாம். இங்கே நாம் சொன்னவைகளை கேட்ட கிறிஸ்தவர்களே அந்த வீட்டை பார்க்க ஆசைப்படுகிறீர்கள் அல்லவா? ஆனால் அவ்விடத்துக்கு போக கூடாமையால் தேவ மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சில கோவில்களை சந்திக்க கடவீர்கள். ஆமேன்.